சமீப கால குறிப்பாக இந்தியாவில் தலித் அரசியல் சூழலில் வந்து பல தலைவர்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம். அந்த மக்களுக்காக தன்னுடைய ஒரு என்ன சொல்கிறது ஒரு டே டு டே லைஃப்பை டெய்லி அப்ளை பண்ணுறதுக்குல அந்த மக்களுக்காக தன்னுடைய வாழ்க்கை வாழ்நாளை டெய்லி கொடுத்துட்டே இருக்கிறதுக்குல அது வந்து ரொம்ப சாதாரண விஷயமா நான் வந்து பார்க்கல. அது ஒரு ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ அந்த டெய்லி தன்னுடைய வாழ்நாள் தான் எழுந்துக்கிறதுலேருந்து அப்புறம் வந்து தூங்குற வரைக்குமான அந்த டே டு டே லைஃப்பை தன்னுடைய மக்களுக்காகவே வந்து கொடுத்துட்டு மக்களுக்காகவே பேசிக்கிட்டு மக்களுக்காக வந்து சிந்திச்சுக்கிட்டு மக்களுடைய நலன்களை பற்றி யோசிச்சுட்டு தன்னுடைய நலனை பற்றியும் பாராமல் அவர் வந்து இருந்துட்டு இருக்கிறது இருக்குல்ல. நம்மளுடைய நிகழ்காலத்தில் நின்றுட்டு இருக்கிற ஒரு கரீனா அண்ணனை பார்க்குறப்போ வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நான் எப்பவுமே வந்து அவர் மேலே வந்து ஒரு பொறாமை கூட உண்டு எனக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் லைஃப் ஸ்டைல் வரேன். நான் வந்து ஒரு இலக்கிய காலத்துலேருந்து வர்றது அப்புறம் வந்து ஒரு சினிமா அப்படின்ற இடத்துலேருந்து நம்ம வந்து இயங்குகிறோம். ஸோ எனக்கு சில என்ன சொல்கிறது ஒரு விருப்பங்கள் இருக்குது, எனக்கு சில ஏக்கங்கள் இருக்குது. என்னுடைய கலையின் வழியாக நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன். என்னோட கலையின் வழியாக நான் யார் என்பதை சொல்லணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அண்ணன் திருமாவளவன் அவர்கள் தேர்ந்தெடுத்த அந்த செயல் வடிவம் இருக்குல்ல, தன்னை ஒப்புவித்தல் இருக்குதுல்ல, தன்னுடைய மக்களுக்காக தன்னுடைய இனத்துக்காக தன்னுடைய மக்கள் எந்த விதையும் யோசிக்காம தன்னை ஒப்புவிக்கிறது இருக்குல்ல, அந்த ஒப்புவித்தல் வந்து ரொம்ப முக்கியமானதான் நான் பார்க்குறேன். அந்த பொறாமை வந்து அண்ணன் கிட்ட நான் எப்பவுமே வந்து எனக்கு வந்து இருக்கு. இது வந்து ரொம்ப அசாத்தியமானது, இது எல்லாராலையும் அதை செய்ய முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருந்ததுனால தான் இப்போ வெல்லும் ஜனநாயகம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய மாநாட்டை நிகழ்ச்சி பல லட்சம் உண்மையிலே வந்து இந்தியாவே அசந்து போகிற அளவுக்கு அவ்வளவு இளைஞர்களை ஒன்று திரட்டி அந்த விஷயம் நம்ம பார்க்குறப்பவே நமக்கே ஒரு எழுச்சி வருது. அந்த விஷயம் இருக்கிற அவ்வளோ பெரிய ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு கூட்டத்தை உருவாக்கி உண்மையிலே வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தத்தை தழுவதற்காக அவ்வளோ பெரிய கூட்டத்தை வந்து கூட்டி நிறுத்தினார். அந்த கூட்டத்திலும் சரி இந்த கூட்டத்திலும் சரி எங்கேயும் வந்து வன்முறையும் எந்த அசம்பாவிதங்கள் நடாமல் அவ்வளவு கட்டுப்பாடாக அவ்வளோ பெரிய கூட்டத்தை நிகழ்த்தி இந்திய அரசியலையே வந்து திருப்பி பார்க்க வைத்த ஒரு மிகப்பெரிய கூட்டம் எங்ககிட்ட இருக்குது, மிகப்பெரிய படை எங்ககிட்ட இருக்குது. நாங்கள் வந்து ரொம்ப சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப கட்டுப்பாடானவர்கள். எங்களுக்கு ஒரு பண்பாடு இருக்குது. அந்த பண்பாடு என்பது இங்கே இருக்கிற ஒடுக்குமுறையை எதிர்க்கிற பண்பாடு அப்படின்றத வந்து பயங்கர தெளிவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இன்னைக்கு வந்து இங்கே இந்திய அரசியலில் தமிழக அரசியலில் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது பயங்கரமாக வந்து வெளிப்படையாக ஒரு ஒரு சினிமா திரைப்படங்களில் வர ஒரு மாஸ் காட்சியை போல் வந்து பயங்கரமாக நிகழ்த்தி காட்டுற அண்ணன் உண்மையிலேயே வந்து என்னுடைய மனம் திறந்த மகிழ்ச்சியும் அன்புன்னா அந்த விஷுவலில் பார்க்குறப்ப இன்னும் கூட அந்த டாப் ஆங்கிள் விஷுவல் வந்து நமக்கு கண்ணிலே இருக்குது. ரொம்ப அது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு தனி நபராக நின்று தன்னை வந்து யார் பாராட்டுவார்கள் தூற்றுவார்கள், நம்ம கூட யார் நிற்கிறாங்க நிற்கல அப்படிலாம் எதுவும் இல்லாமல் அந்த கட்சி மீதும் அமைப்பு மீதும் மக்கள் மீதும் கொண்ட மிகப்பெரிய அந்த நெடிய என்ன சொல்கிறது அன்பும் அந்த மன உறுதியும் தான் வந்து அண்ணனை இந்த இடத்துல வந்து நிறுத்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம்னா இதோடு சேர்ந்து அண்ணன் எடுத்திருக்க இன்னொரு முடிவு வந்து பானை சின்னத்தில் தான் நாங்கள் போட்டியிடுவோம் அப்படின்னு சொன்னது வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். இது ரொம்ப முக்கியமானது. இந்த பானை சின்னத்தில் போட்டியிட வேண்டும். பானை சின்னம் போட்டியிடுகிற அனைத்து தொகுதிகளிலும் அண்ணன் மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும். அது மிகப்பெரிய ஒரு விஷயத்தை அண்ணனுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து அவருக்கு நம்ம ஆதரவாக நிற்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய விருப்பமும் இங்கே இருக்கிற எல்லோருடைய விருப்பமும் மக்களுடைய விருப்பமாக இருக்குது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.